வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சுவையான கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டும் வாழைக்காய் வறுவலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது கத்திரிக்காய் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு தோல்லாம் சீவிட்டு இதுபோல் கொஞ்சம் திக்காக நம்ம இது போல் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணி இல்லாதையும் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கூட்டுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், பிளெயின் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இதை தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஊறட்டும். இப்போ கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாங்க. நான் பைத்தம்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுருந்தேன். அதை இந்த வெந்துட்டுருக்கிற கத்திரிக்காயில் போட்டு நல்லா கடைஞ்சிடணும். நல்லா இது போல் கிளறிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுது இதில் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்டான கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு தயாராகிடுச்சுங்க. இதுக்கு தாளிச்சும் போட்டுடலாம். இது நல்லா ஒரு கொதி வந்தது இறக்கிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். பெருங்காயமும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் இருந்ததுன்னா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இந்த கூட்டு மேலே அப்படியே ஊற்றிடலாம். நல்லா சாதத்துலேயே போட்டு பசங்க சாப்பிட்லாம். தொட்டுக்குவோம் நம்ம சைட் டிஷ்ஷாகவும் இது வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. இது வறுவலுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பிசைஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காய் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். நடுவில் நம்ம கொஞ்சம் அப்படி பிரட்டி விட்டுடலாம். தண்ணி நல்லா வற்றின பிறகு இது சுற்றியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இதை போல் வறுபட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. அன்றைக்கி ரைஸ் வச்சுருந்தேன், ரசமும் வச்சுருந்தேங்க. கூடவே இந்த கூட்டும் வாழைக்காய் வறுவலும் அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த போல் லஞ்ச் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.